ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மீரான்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்பிக்யூ கோழி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது முழு சிக்கன் சுட்டு எடுக்கப்புறம் ஸ்டப்டு சிக்கனா அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் கறி மசாலா பொடி, இது சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, கபாப் மசாலா பொடி 50 கிராமு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதில் அப்போ கோழி நல்லா தடவி எடுத்துக்கிறேங்க. மசாலாவை தடவி ஒரு அரை மணி நேரமாச்சு ஊறணும். அது கோழி நல்லா மசாலாவை தடவி வச்சுக்கிறேங்க. ரெண்டு புளி மசாலா தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வாழையில போட்டு கொஞ்சம் மல்லி புதினா கீழே வச்சு மேலே மசாலா தடவை கோழி எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு வந்து ஸ்டப்டு பண்ணுறதுக்கு வெஜிடபிள் ஐட்டம் வெண்டிக்காய், கத்திரிக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி அது உள்ளே வைக்கிறதுக்கு அந்த மசாலாலே மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் நல்லா மசாலா தடவி மேலேயும் கொஞ்சம் நல்லா மசாலா தடவிடுங்க. அதில் மேலே ஒரு இலையை போட்டு கீழே அலுமினியம் ஃபைல் வச்சு நல்லா சுற்றி 2-3 அலுமினியம் ஃபைல் நிறையா வச்சு அதெல்லாம் சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றி பேக்கிங் நல்லா இருக்கும். பேக்கிங் அலுமினியம் ஃபைல்லாம் அதிகமாக இருக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் விறகு போட்டு நல்லா எரிய விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே வச்சு மேலே போட்டு நல்லா எரிய விடுங்க. இது வந்து நாங்கள் வெளியில் சும்மா பசங்களாம் சேர்ந்து செஞ்சது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க பசங்களே. டெஸ்ட் பார்த்துட்டு பாருங்கள். ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி வரை நல்லா இது பண்ணி நெருப்பெரிய விட்டுடணும். தம்லேயும் போட்டு வைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து வேகமாக செய்கிறனால இப்போ நல்லா எடுத்து வச்சு வெளியில் நல்லா பார்த்து எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு பசங்களே சொல்லுவாங்க கற்றுக்குறேங்க. நல்லா இதை கிழிச்சு எடுத்திங்கன்னா அந்த நல்லா தெரியும். நல்லா வெந்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் பிச்சு அந்த சாஸை தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே எலுமிச்சம் புழிஞ்சு விட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வெளியில் இருக்கும்போது நல்லா எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.